Hi dear students, today we are learning about next chapter, chapter 23, Elements of Entrepreneurship. தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள். The term entrepreneurship denotes the process of setting up one's own business venture as distinct from pursuing any other economic activities or any employment or practicing some profession. The person who establishes business is termed as entrepreneur. The output of an entrepreneurial process ends up in establishing an enterprise. The process of entrepreneurship has been depicted in the following diagram. ஸோ இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாலோயிங் டயக்ராம் இருக்குது. ஸோ எப்படி அது உருவாச்சு, அது ஆண்டர்ப்ரனர் என்டர்பிரைஸ் அதிலிருந்து உருவானது. அதாவது இந்த தொழில் முனைவு, ஆண்டர்ப்ரனர்னால் யார், தொழில் முனைவு அப்படின்றது ஒரு புதிய தொழில் வினையை மேற்கொள்வதற்காக குறிக்கக்கூடியது. இந்த சொல் ஊதியம் நாடி பணி செய்வதை குறிக்காது. ஸோ நம்ம சேலரிக்காக அல்லது வேஜஸ்க்காக ஒர்க் பண்ணக்கூடியதை குறிக்காது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவு. இது பெற்ற கல்வியை வச்சு தொழில் செய்கிறது தொழில் முனைவு என்பதிலிருந்து வேறுபட்டது. ஸோ நம்ம படிக்கிற கல்வியிலிருந்து அதை தொழில் முனைவது அப்படின்றது வேறுபட்டது. தொழில் முனைவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்னென்னா ஒரு அமைப்பை தோற்றுவிப்பதில் முடியும் செயலை குறிக்கிறது. ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறதுல முடியும் செயலை குறிக்கிறது. அதாவது ஒரு தொழில் முனைவு அப்படின்னா தொழில் முனைவோர் ஒரு நிறுவனம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து குறிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், என்டர்பிரனர்ஷிப் மீனிங், கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன். தொழில் முனைவு பொருள், கருத்து மற்றும் இலக்கணம். Entrepreneurship generates employment opportunities to many people besides providing self-employment to the entrepreneur. Any business venture started triggers a variety of economic activities like purchasing raw material, creating employment opportunities, and so on. Thus, entrepreneurship became crucial for overall economic development of a nation. ஸோ இப்போ இந்த பொருள் அப்படின்னு என்னன்னா, அது உற்பத்தி காரணிகளாக நிலம், உழைப்பு, மூலதனம், ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணுற போன்றவற்றோட இந்த தொழில் முனைவும் ஒரு முக்கிய காரணியாக விளங்குது. இது போன்ற ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய தொழில் முனைவை பல்வேறு நபர்கள் மேற்கொள்ளாமல் ஏதோ பணி நேரடி செய்ய பலருக்கும் வாடிக்கையாளர் மிகவும் மனம் வார்த்தத்துடன் உள்ளது. ஸோ தன்னிச்சையாக தொழில் செய்வது, நமது உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் ஈட்டுவது ஒரு தனி மனித சுதந்திரத்தின் வெளிப்பாடாகும். ஸோ தன்னிச்சையாக செயல்படக்கூடியது, நமது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தனி மனிதத்தின் வெளிப்பாடு. Entrepreneurship can be regarded as one of the four major factors of production besides the other three, namely land, labor, and capital. It is generally believed that entrepreneurs are born, but no country or society can afford to wait for the birth of entrepreneur to pursue its development agendas. The pace of economic development of any country cannot be accelerated without creating sense of awareness about entrepreneurship among the people. The latter should be made to take a pride in claiming to be a job provider rather than a job seeker. The government and various other agencies involved in promoting entrepreneurship should carry on the noble task of engineering a spirit of entrepreneurship among the people who otherwise seek job.
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக அது தன்னிச்சையாக தொழில் செய்கிறது, நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் ஈட்டக்கூடியது, ஒரு தனி மனித சுதந்திரத்தின் வெளிப்பாடு. இது மட்டும் இல்லாமல் நிரந்தர வருமானத்துக்காக அந்த தனி மனித சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அடகு வைப்பது எது அப்படிங்கிறது என்ன வேதனைக்குரிய செயலாக விளங்குது. ஸோ சிலர் தொழில் முனைவு என்பது ஏதோ பிறவிலேயே ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்து அனுப்பும் ஆற்றல் என்று எல்லோரும் அந்த ஆற்றல் வருவதில்லை என்றும் வாதம் செய்து பல தொழில் முதலாளிகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்வை கழித்து செத்து மடிகிறார்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தொழில் முனைவு அப்படின்றது கடவுள் கொடுத்த வரோம், அது எல்லாருக்கும் அந்த ஆற்றல் வராது அப்படின்னு சொல்லி நினச்சி பலர் என்ன பண்ணுறாங்க, அடிமைப்பட்டு வாழ்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பிறந்த தொழில் செய்து முனைவோர்கள் பிறந்து தொழில் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் வரை காத்து கிடக்க முடியாது. சரி, நாட்டோடைய பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது வரைக்கும் நாம் காத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தொழில் முனைவோர் அப்படின்னா யார், ஆண்டர்ப்ரனர்ஸ். அவங்களோட அரும் பயனை பற்றி மக்கள் மனதில் ஒரு சாதகமான கருத்தை விதைத்து தொழில் முனைவோட சிறப்பை உணர வேண்டும். ஸோ அந்த தொழில் முனைவோட சிறப்பை உணர செய்து அந்த பல நபர்களை அந்த தொழில் முனைவிற்கு அழைக்க வேண்டிய காலம் கனிந்துள்ளது. ஸோ அந்த தொழில் முனைவோருக்கு நம்ம தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அந்த தொழில் முனைவோர்கள், அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன சொல்லடா, பலருக்கு பணி கொடுத்து தலை நிமிர்ந்து நில்லடா. தொழில் முனைவோர் அப்படின்ட்டு சொல்லி பல பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் கொடுத்து நிற்கணும் அப்படின்றது தான் இதனுடைய தார மந்திரம். அரசும் பல்வேறு நிறுவனங்களும் தொழில் முனைவை நம் நாட்டில் வளர்த்திட நாளொரு பொழுதொரு மேனியுமாக முயன்று அரும்பாடுபட்டு வருகிற ஒரு சில கம்பெனிகளும் கவர்மெண்ட்டோ தொழில் முனைவோரை வளர்ச்சி அடையத்துக்கு அரும்பாடுபட்டு வராங்க. எனவே இந்த தொழில் முனைவு தத்துவத்தை பரப்பி மக்கள் பணிசார் அடிமை மனப்பான்மையிலிருந்து, அதாவது வேற ஒருத்தவங்கிட்ட வேலை செய்யணுன்றத அந்த மனப்பான்மையிலிருந்து விடுவிச்சு தொழில் முனைவோர் இயக்கத்தை உருவாக்கலாம். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற இயக்கத்தை நாம் உருவாக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. த நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் entrepreneur, தொழில் முனைவு பொருள். கான்செப்ட் ஆஃப் entrepreneur. The term entrepreneur has been derived from the French language, which originally denotes designation of an organizer of musical or other entertainments. Oxford Dictionary in 1897 defines an entrepreneur as the director or a manager of a musical institution which organize musical performance. In the early 16th century, the term was applied to refer to those who were engaged in military expectations. Subsequently, in the 17th century, it was extended to cover civil engineering activities such as construction and fortification. It was only in the beginning of the 18th century that the term entrepreneurship was used in the realm of economics. Since then, the term entrepreneur is used in many ways, and various views about entrepreneur began to surface. Accordingly, entrepreneurs are now broadly classified into 3 groups, namely a risk bearer, organizer and innovator. அப்போ தொழில் முனைவு அப்படின்ற சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து வந்தது. ஸோ அந்த மொழியில் இன்னிசை கச்சேரியை அல்லது மணமகிழ் கேளிக்கை நிகழ்வுகளை நடத்துபவரை செயல் முனைவோர்கள் என அழைத்தார்கள். ஸோ அதாவது
இன்னிசை கச்சேரியையும் மணமகிழ் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் அங்கே பங்கு பெறக்கூடியவங்கள என்னென்ன அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செயல் முனைவோர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் 1897 இன்னிசை கச்சேரி நடத்துபவரை செயல் முனைவோர் என பொருள்படுத்தின. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிலையும் 1897 செயல் முனைவோர், இன்னிசை கச்சேரி பண்ணுறவங்கள செயல் முனைவோர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 16ஆம் நூற்றாண்டில் 16th செஞ்சுரியில் அந்த செயல் முனைவோர் என்ற சொல் இராணுவ தாக்குதலில் முன்னின்று தாக்குதல் நடத்தும் நபரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. 16th செஞ்சுரியில் எங்கே பண்ண இராணுவ தாக்குதலில் முன்னாடி இருந்து தாக்கக்கூடியவங்கள அதை சொல்லக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் பொறியியல் கட்டிடம் கட்டுறதுக்கு அதை பலப்படுத்தும் செயலில் இறங்கியவரை குறிப்பிட்ட இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் அந்த தொழில் முனைதல் என்ற சொல்லை பொருளாதாரத்துறையில் பயன்படுத்த துவங்கினர். ஆரம்பத்தில் என்னென்னு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா செயல் முனைவோர்னு இருந்தது. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் தான் என்னென்னு மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் முனைவோர் அப்படின்னு மாறியிருக்கு. இந்த பொருளாதாரத்துறையில் பயன்படுத்த துவங்கினர் 18ஆம் நூற்றாண்டில். அதை தொடர்ந்து இந்த சொல் மிகவும் பிரபலமானது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது மிகவும் பிரபலமாயிட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த தொழில் முனைவு, அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றது பற்றி பல அறிஞர்கள், பல வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்க இந்த சொல் பல்வேறு இதர கருத்து தோன்றுவதற்கு வித்தாக அமைந்தது என்றால் மிகையாகாது. ஸோ அது நிறைய கருத்து சொல்கிறதுக்கு இந்த வேர்ட் யூஸ் ஆனது. அதனால் அதன் அடிப்படையில் இந்த தொழில் முனைவோரை ஆண்டர்ப்ரனர்ஸை இடர் ஏற்பாளர், தொழில் அமைப்பாளர், பதினம் புரிவோர் என பல்வேறு விதங்களில் அவங்கள அழைச்சாங்க. அவங்கள என்னென்ன அழைச்சாங்க? ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் நவ் broadly classified into 3 groups. Entrepreneur as a risk bearer, the first one. Then next one, entrepreneur as an organizer. Then third one, entrepreneur as an innovator. ஸோ இந்த 3 பகுதியாக அவங்கள பிரிச்சிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன், entrepreneur as a risk bearer, தொழில் முனைவோர் இடர் ஏற்பாளர் என்ற கருத்துரை. ரிச்சர்ட் காண்ட்லின் as Irishman described the entrepreneur to be a person who assumes risk inherent in the venture started by him. Entrepreneur acts as an agent combining all factors of production to produce a product or service in order to sell at uncertain price in future. Knight also describes an entrepreneur to be an economic functionary who undertakes the risk of uncertainty which cannot be insured or capitalized or salaried. In nutshell, entrepreneur is described to be a risk taker. ரிச்சர்ட் சாண்டிபன் அப்படின்ற ஈரான் அறிஞர் தொழில் முனைவோர் என்பவர் தான் துவங்கிய அல்லது முனைந்த தொழிலில் இயற்கையாக பின்னி பிணைந்துள்ள இடர்களை ரிஸ்கை தாங்கக்கூடிய இடர் தாங்கி என வர்ணிக்கிறார். அவருடைய கருத்துப்படி இந்த பொருளாதார காரணிகளை, அதாவது என்ன அப்படின்னா நிலம், உழைப்பு, மூலதனம், ஸோ இந்த 3 காரணிகளையும் அந்த தொழில் முனைவோர்கள், அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒருங்கிணைந்து செயலில் இறங்கினாங்க. அப்போது கிடைக்கும் வருமானம் உறுதியானது அல்லது திட்டவட்டமானது. கிடைக்கக்கூடிய வருமானம் உறுதியாகவோ அல்லது திட்டவட்டமாக இருக்கக்கூடியது. ஆனால் அந்த தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஒன்றாக கலந்து தயாரிக்கக்கூடிய பொருள் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்று தனக்கு லாபம் பார்ப்பது நிச்சயமற்ற நிகழ்வாக உள்ளது. அவங்க அது 3 ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதிலிருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது ஒரு
நிச்சயமில்லாத நிகழ்வாக இருக்குது. அந்த உற்பத்தி செய்த பொருளை அந்த சந்தையில் அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர்கள் முழுமையாக வாங்கி விடுவார்கள் என அறுதிட்டு கூற முடியாது. கண்டிப்பாக அந்த பொருளை 100% வாங்குவாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எனவே இதில் இடலானது முதுகில் சுமந்து விலையை துவக்கி நடத்தி வரக்கூடிய உன்னதமான மனிதநேய தொழில் முனைவோன் என ரிச்சர்ட் சாண்டியன் கருதுகிறார். ஸோ அவர் ஏற்கக்கூடிய இடர் எவராலும் ஈடு செய்ய முடியாது, அதில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு யாராலையும் ஈடு செய்ய முடியாது, அல்லது அதற்கு ஊதியமிடல் ஆகாது. அதுக்கு என்ன பண்ண முடியாது, ஊதியம் எடுக்க முடியாது. இவருடைய கூற்றுப்படி யாராலும் ஈடு செய்ய முடியாத அல்லது ஊதியம் வழங்க முடியாத இடரை தாங்கக்கூடிய இடர் தாங்கி தொழில் முனைவோர் என கூறுகிறார். அதான் இந்த இடர் தாங்கி யார் அப்படின்னு பார்த்தா entrepreneurs. Then next one, entrepreneur as an organizer. தொழில் முனைவோர் ஒரு ஏற்பாட்டாளர். According to Jean Baptiste, entrepreneur is one who brings together various factors of production and creates an entity to produce product or service and supervise and coordinate several functions in the process. He further elaborated that an entrepreneur faces a great deal of obstacles and misfortune and undergoes mental agency and anxieties in the process of organizing any venture. In some entrepreneur is described to be an organizer. இப்போ தொழில் முனைவோர் ஒரு ஏற்பாட்டாளர் அல்லது அமைப்பாளர். அந்த ஜீன் போப்டைஸ் அப்படின்றவர் அவருடைய பார்வையில் தொழில் முனைவோர் அதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பாளராக தென்படுகிறார்கள். அவங்க எப்படி தென்படுறாங்க, ஒரு அமைப்பாளராக தென்படுறாங்க. அவர் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எவ்வளவு கடினமோ, ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அவ்வளவு கஷ்டமானது ஒரு தொழில் முனைவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொழில் முனைவோர் அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுடைய நிலம், கட்டிடம், தொழில்நுட்பம், மூலதனம், பணியாளர்கள் மற்றும் பல்வேறு வசதிகளை, இது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோருடைய நிலம், கட்டடம், தொழில்நுட்பம், எந்த மாதிரியான தொழில்நுட்பம் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியான மூலதன பணியாளர்களை யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி பல்வேறு வகையான வசதிகளை ஒன்று இணைத்து அந்த தொழிலை படைப்பவன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எந்த தொழில் ஆண்டர்ப்ரனர். ஸோ இந்த முயற்சியில் அவர் எதிர்கொள்ள தடைகள், எதிர்பாராத போக்குகள், மனத்துயரம் போன்றவற்றை சொல்லி மாறாது. அவங்களுடைய முயற்சியில் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் என்னென்ன, எதிர்பாராத போக்குகள் ஏதாவது இருக்கா, அவங்களுடைய மன துயரங்கள் அதையெல்லாம் என்ன பண்ண சொல்ல முடியாது. எனவே இந்த தொழில் முனைவோர் ஒரு நல்ல அமைப்பாளர் என வரையறுக்க. தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றவங்க ஒரு he is a good organizer. Then next one, entrepreneur as an innovator. தொழில் முனைபவர் ஒரு புதுமை பித்தன். Joseph A. Schumpeter in the year 1934 used innovation as a creation to define an individual as entrepreneur. According him, entrepreneur is one who, அதாவது 1934 வாழ்ந்து வந்த அந்த ஜாம்பீட்டர் தொழில் முனைவோரை புதிய படைப்பாளி என அழைத்தார். அவர் கருத்துப்படி அந்த தொழில் முனைபவர் ஒரு படைப்பாளியாக சீரான முறையில் ஏதேனும் ஒரு புதுமையை புகுத்த வேண்டியது அவசியமா என்றார்.
அவசியமானது அப்படின்னு அவர் சொன்னார். யார் அப்படின்னா ஜூம்பிட்டர். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடியூஸ் எ பிராண்ட் நியூ ப்ராடக்ட் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் புது ப்ராடக்ட்டு பிராண்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது. த நெக்ஸ்ட்டு, இன்ஸ்டிடியூட் நியூ டெக்னாலஜி டு ப்ரொடியூஸ் எ ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ணாங்க, புதுசாக அவங்க எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டெக்னாலஜி. எதுக்கு, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. த நெக்ஸ்ட்டு, டிஸ்கவர் நியூ கோர்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். அப்போ நெக்ஸ்ட் என்ன, நியூ கோர்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். டிஸ்கவர் நியூ ரா மெட்டீரியலை புதுசாக உற்பத்தி பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. தென் நெக்ஸ்ட்டு, டிஸ்கவர் நியூ ப்ராடக்ட் ஹெதர் டு அன்டாப்டு. அதாவது இது வரைக்கும் பயன்படுத்தாத புதிய ரக ப்ராடக்டை தயாரிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, புட்ஸ் இன் பிளேஸ் எ நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பை எஸ்டாப்ளிஷிங் எ மோனோபொலி ஆர் பை டிஸ்மேட்டிங் எக்ஸிஸ்டிங் மோனோபொலி. ஸோ அந்த புதுசான சிறப்புத்தன்மையான பொருளை புதுசாக சேர்க்கக்கூடியது, அந்த முன்னுரிமையில் ஏற்படுத்தப்பட்ட முன்னுரிமையை தகர்த்து புதிய அமைப்பு முறையை கொண்டு வரக்கூடியது. இன் ஆல் த கான்செப்ட் ஆஃப் என்டர்பிரனர் இஸ் இம்மீடியட்லி connected with three core elements, namely risk bearing, organizing and innovating. அப்போ இந்த எல்லா கான்செப்ட் என்டர்பிரனருக்கு இம்மீடியட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய 3 எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிஸ்க் பியரிங், தென் நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங், தென் நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிங். இந்த 3 கருத்துலையும் என்ன இருக்குது, தொழில் முனைவோரை பல அறிஞர்கள் நிலைப்பாடுகள் படுத்துகிறாங்க. அதாவது இடர் தாங்கி, ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசிங், அதாவது அமைப்பாளர், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிங், புதுமை பித்தன். ஸோ ஒரு ப்ராடக்டை புதுசாக உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்செப்ட். தென் டெஃபினிஷன். அக்கார்டிங் டு J.A. Schumpeter Joseph A. Schumpeter, entrepreneurship is essentially a creative activity. It consists of doing such things as are generally not done in ordinary course of business. An entrepreneur is one who innovates, that is, carries out new commission or enterprise. J.A. Schumpeter தொழில் முனைவோரை என்னன்னு சொல்கிறாரு, புதுமை படைப்பாளி அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஒருத்தர் பலரும் செய்யாத ஒரு செயலை மேற்கொள்ள முன் வருகிறாரோ அவர் தான் அந்த புதுமை படைப்பாளி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தொழில் முனைவோர் அப்படின்றவங்க ஒரு புதிய சேர்க்கையை கண்டறியபவர் அல்லது புதிய நிறுவனத்தை உருவாக்குறவர் அப்படின்னு சொல்கிறார். The next, in the word of A.H. Cole, the purposeful activity of an individual or group of associated individuals undertaken to initiate, maintain or earn profit by the production and distribution of economic goods and service. A.H. Cole அப்படின்றவர் அந்த தொழில் முனைவோரை ஆண்டர்ப்ரனரை அப்படின்றவங்க தனிப்பட்ட முறையிலோ அல்லது பல நபர்கள் ஒன்று இணைந்தோ பொருளை உற்பத்தி செய்து அதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு செயலை துவக்கி அதன் முறையாக பராமரித்து லாபம் ஈட்டக்கூடியதான் என்னன்னு சொல்கிறாரு, தொழில் முனைவு, ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். யார் அப்படின்னா A.H. Cole அப்படின்றவர். தென் நெக்ஸ்ட்டு, as per Mary Kotler, entrepreneurship is the process whereby an individual or group of individuals use organized efforts to pursue opportunities, to create value and grow by fulfilling
wants and needs through innovation and uniqueness, no matter what resource the entrepreneur currently has. மேரி கோட்லர் அப்படின்றவருடைய தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டாக ஒன்றிணைந்தோ ஏதோ ஒரு வகையில் புதுமை புகுத்தியோ அல்லது பொருளுடைய சிறப்பை கூட்டியோ மக்களுக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்து அதன் மூலம் மதிப்பை பெற்று வளர்ந்து வரக்கூடிய உன்னதமான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர் தான் யார் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் டாபிக், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர். தொழில் முனைபவரின் சிறப்பியல்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ், தொழில் துணிகிற உணர்வு. Entrepreneur should be bold enough to encounter risk arising from the venture undertaken. Entrepreneur should not get discouraged by setbacks or frictions emerging during the course of entrepreneurial journey. அந்த தொழில் முனைபவர் என்டர்பிரனர் அப்படின்றவங்க தான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தொழிலில் ஏற்படும் இடர்களை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, தொழிலில் ஏற்படக்கூடிய ரிஸ்கை துணிவோடு அவங்க அதை என்ன பண்ணணும், ஏற்றுக்க வேணும். ஸோ இந்த வினையை நடத்தி வரக்கூடிய போது அது ஏற்படக்கூடிய இயற்கையான ஏமாற்றங்கள், நேச்சுரலாக ஏதாவது ஏமாற்றங்கள் வந்தது அல்லது தோல்விகள் அவரோட ஆர்வத்தை சிதைக்காத மாதிரி இருக்கணும். அந்த துணிவுடன் செயல்படுவோர் அவர் தான் யார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. Entrepreneur should have self-confidence in order to achieve high goals in a business. The negativities like inconvenience, discomfort, disappointments, rejections, frustrations, and so on should not weaken his steely resolve to make the venture a grand success. இந்த தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அழகை ஏற்படுத்துது. எதிர்மறை உணர்வுகளை, அசௌகரியங்களை, ஏமாற்றங்களை, தோல்விகள், தொல்லைகள் தொழில் முனைவோரது மன உறுதியை குறைக்கக்கூடாது. அவங்களுடைய மன உறுதியை இதெல்லாம் குறைக்கக்கூடாது. எது நடந்தாலும் இந்த வினையை கைவிட மாட்டேன், வெற்றி ஒன்றே எனது இலக்கு அப்படின்ட்டு அந்த தொழில் முனைவோர் தொழில் வினையை பயணிக்க வேண்டும். அந்த தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்க, அதை சக்ஸஸாக கொண்டு போகக்கூடியது. என்னென்னு பார்த்தா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், தென் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மை. Entrepreneur should not dogly stick to decisions in a rigid fashion. Entrepreneur should change the decisions made already in the light of ever-changing business environment. இந்த மாற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த தொழில் முனைவோர் entrepreneurs தன்னுடைய முடிவு அல்லது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். ஸோ அதில் வரக்கூடிய சுச்சுவேஷனை மாற்றிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையை அற்றவர்கள் தொழில் முனைவில் வெற்றி காண்பது இயலாத ஒன்றாக இருக்கும். ஸோ அந்த நெகிழ்வுத்தன்மையை அவங்க கொண்டு வராதவங்க அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த பிஸ்னஸில் வெற்றி பெற முடியாது. The next one, innovation, புதுமை புகுத்தல். Entrepreneurs should contribute something new or something unique to meet the changing requirements of customer, namely new product, new method of production or distribution, adding new feature to the existing product, uncovering a new territory for business, innovating new raw material, etc. அந்த தொழில் முனைவோர் அதாவது ஆண்டர்பிரனர் புதுமை
படைப்பாளராக இருக்க வேண்டும். ஏதாவது புதுமையை புகுத்தி சந்தையில் நிரந்தரமான இடத்தை பிடிக்க வேண்டும். புதுசாக கொண்டு வந்து மார்க்கெட்டில் நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிக்கணும். அந்த புதுமை அப்படின்றது புத்தம் புதிய பொருளாகவோ இருக்கலாம், அல்லது பண்புகள் புதுசாக இருக்கலாம். அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய பொருளை நுழைப்பது, ஒரு புதுசான ஃப்ளேவரோ அது அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது அதில் கொண்டு வரக்கூடியது. இந்த புதிய மார்க்கெட்டை உருவாக்குறது, புதிய கச்சா பொருளை கொண்டு பொருளை உற்பத்தி செய்து புதுசாகவே ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்யக்கூடியது. புதிய உற்பத்தி முறையை கையாள்வதோடு ஒரு புதிய நுட்பத்தையும் மேற்கொள்ளக்கூடியது. புதிய பொருள் மட்டும் இல்லை, புதிய தொழில்நுட்பத்தையே கொண்டு வரக்கூடியது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னோவேஷன் அதில் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், வளத்தை திரட்டுபவர். Entrepreneur should have the capability to mobilize both tangible inputs like manpower, money, material, technology, market, method, etc., which are scattered over a wide area on certain intangible inputs like motivation, moral, and innovativeness cannot be purchased in the market outright. Entrepreneur has to marshal and these tangible and intangible inputs to produce a product successfully. Thus, entrepreneurship is a function of gap filling and input completion. The next, வளத்தை எப்படி திரட்டுறாங்க அப்படின்றதான் தான் மேற்கொள்ளக்கூடிய செயல் அதை செயலாக்கிட தொழில் முனைபவர் என்டர்பிரனர்ஸ் புலனாகக்கூடிய மற்றும் புலனாகாத, தெரியக்கூடிய அல்லது தெரியாத உட்பொருள்களையோ ஒன்றிணைப்பவர் ஆவார். அந்த தொழிலை துவங்கிறதுக்கு தேவையான இடுபொருளை வழங்கக்கூடியவர், மனித வளத்தை திரட்டக்கூடியவர், புதிய நிதியை திரட்டுபவர். நிதியை திரட்டுதல், தொழில் நுட்பத்தை நிறுவுதல் போன்ற நடவடிக்கைகள் அந்த நாட்டின் மூலை முடுக்குகளிலிருந்து சென்று சேரும் வகையில் அந்த பொருளை உற்பத்தி செய்து மார்க்கெட்டுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய செயலை செய்பவர் தான் இதை யார் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வளத்தை திரட்டுபவர், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹார்ட் ஒர்க். Entrepreneur should put in strenuous effort and constant endeavors to accomplish the goals of the venture successfully. They have to courageously face uncertainties, risk, and constraints. They should not blame the uncontrollable factors for the misfortunes experienced during the course of their entrepreneurial venture. They should spend their energy in addressing the issue to stay successful. Hard work, கடின உழைப்பு. அந்த தொழில் முனைவோர் entrepreneurs தான் மேற்கொண்ட செயல் மூலமாக நோக்கத்தை அடைய அரும்பாடுபட வேண்டும். அவங்க அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு எய்ம் வச்சுருந்தாங்கன்னா அந்த எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தொல்லைகள், இடர்கள், அசௌகரியங்கள், இன்னல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் என அப்பப்போ ஏற்படக்கூடிய இடர்களையும் தளராமல் மேற்கொள்ளக்கூடியது. தலைவிதியின் மீது பழி போடுவதோ அல்லது பிறவற்றின் மீது பழி போடுவதோ அல்லது பிறவற்றின் மீது பழி சுமத்தி சுகம் காண்பவர்களாகவோ இருக்கக்கூடாது. எது மேலேயும் யார் மேலேயும் பழி சுமத்து இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி உடையவராக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையும் முயற்சியும் உடையவராக இருக்கணும். என்ன இடையூறு வந்தாலும் அதனை போராடி வெல்பவராக இருக்க வேண்டும். எவ்வளோ இடையூறு இருந்தாலும் இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதை போராடி நம்ம என்ன பண்ணணும், முன்னுக்கு வரணும். தென் நெக்ஸ்ட் ஒன், லீடர்ஷிப், தலைமைத்துவம். Entrepreneur should be able to influence team members by showing sympathy and empathy so as to enable them to contribute positively towards the goals of the venture.
entrepreneur should lead others from the front and by personal example and should walk the talk and effectively take all the flowers to achieve the goals of the venture. தன்னோட வினையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்களோட அவங்களுடைய கனிவு, பரிவு மற்றும் நட்போடு பழக வேண்டும். அந்த தொழில் முனைவோர் ஓர் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். பிறருடைய சோர்வு காணும்போது தனது கனிவான வார்த்தைகளால் அவர்களுடைய ஆர்வத்தை மீண்டும் எழ செய்ய வேண்டும். சொல்வதை செய்தல் வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும் என்ற உணர்வினை உடையவராக இருத்தல் வேண்டும். ஸோ அந்த லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய வினையை ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்களிடம், தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட கனிவாக பேசணும், பரிவுடன் பேசணும், நட்புடன் பழக வேண்டும். அந்த ஒருத்தருக்கு முன்மாதிரியாக நாம் இருக்கணும். ஸோ ஒருத்தங்க சோர்வாக இருந்தால் தன்னுடைய கனிவான பேச்சை அவங்க கவர்ந்து அதை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவில் கொண்டு வரணும். அவங்க சொல்கிறத செய்ய வேண்டும், செய்யறத சொல்ல வேண்டும் அப்படின்ற உணர்வு உடையவராகவும் இருக்க வேண்டும். The next one, foresight, தொலைநோக்கு பார்வை. Entrepreneurs should have a foresight to visualize future business environment. In other words, entrepreneur should foresee the likely changes to take place in market, consumer attitude, technological development, etc. and take timely action accordingly. இந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்றது அந்த ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது தொழில் முனைவர் ஒரு நல்ல முன் கணிப்பாளராக இருக்க வேண்டும். ஸோ முன்னாடியே அவங்க என்ன பண்ணணும், இந்த பார்வை தான் இருக்குது, இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே அதை பற்றி கணிச்சு வச்சுருக்கணும். தற்போதைய சூழ்நிலையில் எவ்வளவு காலம் தொடரும், இந்த எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் எதிர்காலத்தில் எப்படி வரும், ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சிருக்கணும். அந்த நுகர்வோருடைய, கஸ்டமருடைய ஆதரவு, பொருளாதார சூழ்நிலை மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், போட்டி சூழ்நிலை பற்றி சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதற்கு ஏற்றவாறு இந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். கண்டின்ஜென்சி பாலிசி பிளான் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட் ஒன், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, பகுப்பாய்வு திறன். Entrepreneur should not make decisions on the basis of own prejudice or personal likes and dislikes. Entrepreneur should be able to objectively analyze the situation and act accordingly. They should abstain from taking emotional or hasty decisions when they are overwhelmed by emotions. In simple words, entrepreneur should take rational decisions after examining the various aspects of a problem. இந்த பகுப்பாய்வு திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த என்டர்பிரனர்ஸ், இந்த தொழில் முனைபவர் பாரபட்சமின்றி விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து சமநிலையில் முழு மனசோட மேற்கொள்ள வேண்டும். அவசர நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இலக்க அடைய வழிவகுக்காது. அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் என்ன எய்ம் வச்சுருக்கோமோ அதை அடையிறதுக்கு வழிவகுக்காது. எனவே ஒரு முடிவை மேற்கொண்டால் சம்பந்தப்பட்ட காரணிகள் சீர்தாக்கி அதனுடைய பகுத்தாய்ந்து அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒரு நல்ல பகுத்தறிபவராக தொழில் முனைவோர், அதாவது ஆண்டர்பிரனர்ஸ் இருக்க வேண்டும். ஸோ ஒரு நல்ல பகுத்தறிவாளராக அந்த ஆண்டர்பிரனர் இருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும் திறன். Entrepreneur has take timely and correct decision with regard to nature and type of product
to be produced, type of technology to be adopted, type of human asset to be employed, location of the enterprise, size of the unit, volume of production, and so on. The very success of any enterprise hinges on prompt, correct, and relevant decision made by the entrepreneur. Entrepreneur should rationally examine the various factors influencing the decision and take appropriate decisions after giving due weight to all the risk embedded in various factors. அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன் எப்படி இருக்குன்னா, எந்த தொழில் துவங்கினாலும் என்ன உற்பத்தி செய்வது, எங்கு தொழில் தொடங்குவது, யாரை பதவியில் அமர்த்துவது, இந்த கையாளக்கூடிய இதெல்லாம் தொழில்நுட்பம். நம்ம எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கையாள போகிறோம், எந்த அளவு பொருட்களை உற்பத்தி செய்கிறது, எங்கே விற்பனை செய்கிறது, எவ்வாறு தரத்தை கூட்டுறது, அந்த போட்டியை எதிர்கொள்வது எப்படி, அந்த விலை வைப்பது எப்படி, நிர்ணயம் செய்யக்கூடியது மற்றும் அந்த விளம்பரம் செய்வது போன்ற பலதரப்பட்ட முடிவுகளை நிதானமாக மேற்கொள்ள மிகவும் சிறந்தது. இந்த விரைவான முடிவை சில அவசர சூழ்நிலையில் எடுக்க வேண்டி இருக்கலாம், ஆனால் இந்த விவேகமற்ற முடிவாக அது ஏற்படக்கூடாது. ஸோ விவரம் எந்த மாதிரி எடுக்கக்கூடாது, விவேகம் இல்லாமல் நம்ம முடிவை எடுக்கக்கூடாது. இந்த முடிவு எடுக்கும்போது பலதரப்பட்ட காரணிகள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், சீர்தூக்கிறோம். ஸோ அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு மேற்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. These are all the characteristics of entrepreneur. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள். Okay, we will meet in next class.